இப்போ நாம இங்கே நியூரிலியால் தான் இருக்கிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ஸ் ரைடிங். ஸோ பாருங்க காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் குட்டி வந்துச்சு. கொஞ்சம் வேகமாக போமா அப்படின்னா ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இப்போ நாம இங்கே நியூரிலியால் தான் இருக்கிறோம். என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ஸ் ரைடிங், குதிரை ஓட்ட போகிறோம். எப்படி வந்துச்சுன்னு தெரியல அந்த ஐடியா. நம்ம பிரதரா சொன்ன ஸ்பான்டேனியஸா வாங்க குதிரை ஓட்டலாம்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே வந்துருக்கிறோம். இங்கே ராயல் டூரிஸ்ட் கிளப்னு சொல்லி ஒரு ஏரியா, நிறைய குதிரைகள் இருக்குது. நாமளே சூஸ் பண்ணலாம்னு சொன்னார், தெரில. வாங்க உங்களை கூட்டின்னு போய் காட்டுறேன். ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்க. பஸ் வருதா அங்கே? ஓகே ஓகே, நான் இருக்குது கறிக்காது. என்ன இருக்குது இந்த ராயல் டூரிஸ்ட் கிளப். நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கிறேன். அது ஏன் பேச பாருங்க, நான் இதோட போனேன்னா ப்ரைஸை ஜாஸ்தியாக ஏற்றிடுவாங்க. ஸோ ஒர்த் இல்லை. நான் இங்கே இருக்கிறேன் குதிரைகளோட. அன்பா பேசினா சைடில் அடிச்சிடும். இங்கே நிற்போம். அங்கே பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன்? நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, ஆல்ரெடி இங்கே ஒரு புல்வர் மாதிரி போட்டிருக்கிறேன். தி ஒன்லி வெதர் இங்கே, அதாவது இது வரைக்கும் நான் எல்லா ஏஷியா கண்ட்ரிஸுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் இங்கே மட்டும்தான், அதாவது ஸ்ரீலங்காவில் நியூரிலியாவில் மட்டும்தான் இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்கான ஒரு குளிர் இந்த ஊட்டியில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. தெரிய ஊட்டியில் எப்படி இருக்குன்னா, நான் அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, சொச்ச தேவை. ஸோ நம்ம பிரதர் கூப்பிட்றாரு, வாங்க. ஸோ காய்ஸ், நம்ம ஏறிட்டோம். பாருங்கள், குதிரை மேலே தான் நிற்கிறோம். ஸோ இந்த கொஞ்சம் வியூலேருந்து இப்படி இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் அங்கே கசின் முன்னால் போய்கிட்டு இருக்கார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏறுறது. அந்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா பேலன்ஸ் போயிடும். இங்கே மட்டும் தான் குதிரை இருக்கா? ஓ, ஸ்ரீலங்காவில் இங்கே மட்டும் நாங்கள் குதிரை இருக்கா? இங்கே நியூரிலியாவில் மட்டும்தான். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதை. 150 வருஷம் 150 வருஷம் இந்த ரேஸ் ஹார்ஸ் இருக்கு. அந்த பிரிட்டிஷ் என்ன சொல்றது, லிட்டில் இங்கிலாந்து. லிட்டில் இங்கிலாந்து, அந்த பிரிட்டிஷ்காரங்க. ஸோ பாருங்க காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். காலைல தட்டினா ஸ்பீடாக போகும், இங்கே பிரிச்சா ரைட்டுக்கு, இங்கே பிரிச்சா லெஃப்ட்டுக்கு போகும். ஸோ பார்ப்போம் மெல்லமாக. இப்போ போய் ஒன் பை ஒன்னாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ இவங்க பேர் வந்து பெண் குதிரை சாரா. இவங்க பேர் நல்ல பேர், ஆனால் நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்காங்க. பின்னால அவங்களுடைய குழந்தை வந்துக்கிட்டு இருக்குது. பின்னால் காட்டுங்க. அந்த ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா குட்டி வந்துச்சு. அவ்வளோ பாசம், ஒரே ஃபேமிலி. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெக்னென்ட் குதிரைகள். அவங்க வந்து இப்போ ரேசிங்கோ ஹார்சிங் ரைடிங் எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க வந்த பிறகு, ரிலீஸ் ஆன பிறகு பண்ணுவீங்கல்ல. ஸோ நல்ல விஷயங்க. அப்படியே வச்சு பராமரித்து அவங்கள பாதுகாக்கிறாங்க. என்னாச்சு? குட்டியை கூப்பிடு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஏன்னா அந்த டைமில் பிரிட்டிஷ்காரங்க பாருங்கள், பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. குட்டியும் வந்துருச்சு. எங்கேயா போன? நான் பாட்டுக்கு செவனேன்னு கோயில புலம்பிக்கு தானே இருந்தேன். தேவையில்லாம கைய காலை தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு ஒண்ணா என்ன அர்த்தம்? எடு வண்டிய. ஸோ இப்போ ஆக்சுவலாக ராஜன் அண்ணன் வந்து குதிரை நல்லா ரேசிங்கே ஓட்டுவார். ஸோ அடுத்த இப்போ பார்க்க போகிறோம், வருவார். நம்ம அதில் வெயிட் பண்ணி சொன்னார். அதுலேயே நம்ம வீடியோ எடுத்து அவர் பார்ப்போம். என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு விடு, முகரே பாரு. இந்த வாரம் ஆரஞ்சு டிஷர்ட்டில் ராஜன் அண்ணன். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா கன வருஷமாக ஹார்ஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ரேசிங் எல்லாம் பண்ணுறாரு ஆல்ரெடி.
இது வந்து இப்போ ஒரு ஃபுல் ஹார்ஸ் அந்த ஃபுல் இந்தியாவில் பெங்களூர்ல ரேஸ் ஓட்டுன ஹார்ஸ் பேர் என்ன? மரத்தானா. இப்போ ரிட்டையர்ட். பார்த்தாலும் தெரியும் பெரிய ஹார்ஸ். ஸோ நாம் இப்போ இங்கே நிற்க போகிறோம். அவர் வந்து இப்போ ரேஸ் ஓட்டி வர போகிறார். பார்ப்போம். இப்போல்லாம் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ நாம் கேத்துக்காக பண்ண போகிறாராம். ஸோ பார்ப்போம் எப்படி ஓட போகிறான்னு. என்ன ஸ்டைல் பாரியாயோ. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. நாங்க ஒண்ணு சும்மா தொழில இறங்கலடா. சும்மிங்கி, ஜம்பிங்கி, கராத்தே, குங்கும், குதிரை சவாரிலாம் கத்துக்கிட்டாண்டா குடிச்சிருக்கேன் இந்த தொழில. வருவான். போடா போடா ராஜா. இங்க எங்க போற? நான் சொன்னேன்ல. ஆமாங்க. வருவானே. செம்ம பேலன்ஸ் டைம் இருக்கு. அவன் சும்மா நடக்கிறதுக்கு பேலன்ஸ் லைட்டாக மிஸ் ஆகிறாரு. பார்க்க ஈஸிங்க, குதிரை ஓட்டுறதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லை. சூப்பர்ண்ணா சூப்பர். இது பெரிய குதிரைங்க. மாசாராக இருக்கு நல்லா. இல்லை இங்கே ரைட்டுக்கு போங்க. ரைட். ஓகே கொஞ்சம் வேகமாக போமா அப்படின்னா. ஓகே கொஞ்சம் ஐ கூட கணக்கு. சார் இங்கே தாக்கியா கால் வச்சு இங்கே தாக்கி. ஓகே ஓகே ஓகே. ஸோ காய்ஸ் ஓடிட்டோம். சம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த படத்தில் வர்ற மாதிரி இந்த சூர்யா போய் ஓடுவார்ல கொண்டு அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கே கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் புரியுது. கஷ்டம் தான். அதுவும் அந்த ஓடிச்சில துள்ளும் லைக் ஒரு ஸ்பீடாக ஓடும்போது துள்ளுடு. அது என்னால் பேலன்ஸே பண்ண முடியல. நல்லா இருந்துட்டானா கண்டிப்பாக நீங்களும் அதுவும் நுரேலியா வந்தீங்கன்னா குதிரை ரைடை ட்ரை பண்ணுங்க. கிளைமேட்டுக்கு செம்மையாகவே இருக்கும். எல்லாம் தமிழ் தான், நம்ம தமிழ் பீப்புள் தான் எல்லாருமே. ஸோ ரொம்ப அன்பாக தான் பேசுகிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஓப்பனாகவும் பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், லைக் போடுங்க இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர்.